யார் இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம்? யார் இவர்கள்? இந்த பூமியில் இவரை மிஞ்சிய தௌஹீத்வாதி வாழ்ந்தது கிடையாது. இவரை மிஞ்சிய ஈமான்தாரி இருந்தது கிடையாது. இவரை விட அல்லாஹ்வை பயப்படக்கூடிய ஒருவர் வரலாற்றில் இருந்தது கிடையாது. எந்த அளவுக்கென்றால் அல் குர்ஆனில் 4 இடங்களில் மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபன், இப்ராஹிமுடைய மார்க்கத்தை அவர் வழியை பின்பற்றுவீராக என்று 4 முறை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அஸ்ஸ வஜல் கட்டளையிடுகிறார். அல்லாஹ் சொல்கிறான், ஒரு முட்டாளை தவிர இப்ராஹிமின் வழியை யாரும் பின்பற்றாமல் இருக்க மாட்டார் என்கிறார். அல்லாஹ் அஸ்ஸ வஜல் கூறுகிறான், வமை யர்கபு அம் மில்லத்தி இப்ராஹிம இல்லா மன் ஸஃபிய நஃப்ஸஹு, தன்னைத்தானே தாழ்த்திக் கொண்ட ஒரு முட்டாளை தவிர யாரும் இப்ராஹிமுடைய மார்க்கத்தை, அவர் வழியை புறக்கணிக்க மாட்டார் என்கிறார். இப்ராஹிமை புறக்கணிப்பவர்கள் முட்டாள்கள் என்றால் அவரும் அவரை பின்பற்றுவோரும் தான் அறிவாளிகள். அவர் எப்படிப்பட்ட அறிவாளி? யார் இந்த இப்ராஹிம்? அல்லாஹ் நபிகளாரை பின்பற்ற சொன்ன இந்த இப்ராஹிமுடைய வழி எது? சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் அல்லாஹ் அஸ்ஸ வஜலுக்கும் இடையில் உள்ள உறவை எடுத்துக்காட்ட ஒரு உதாரணத்தை கூறலாம். அதாவது ஸ்டீவ் ஜாப்ஸ் ஐபோனை முதலாக அறிமுகப்படுத்திய போது அவரின் முகத்தில் இருந்த மகிழ்ச்சியும் பெருமையும் அந்த விழாவை பார்த்தோருக்கு புரிந்திருக்கும். தாங்கள் உருவாக்கிய அந்த பொருளின் மகிமையை அவர் போற்றிக் கொண்டே இருந்தார். அதுபோல அல் குர்ஆன் முழுவதும் அல்லாஹ் அஸ்ஸ வஜல் எங்கெல்லாம் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி குறிப்பிடுகிறானோ அங்கெல்லாம் அல்லாஹ் பெருமை அடிப்பான். இப்ராஹிம் வமா கான மினல் முஸ்ரிகீன், இப்ராஹிம் இணை வைப்பவர்களில் ஒருவராக இருக்கவில்லை. இன்ன இப்ராஹிம லஅவ்வஹுன் ஹலீமுன், நிச்சயமாக இப்ராஹிம் பொறுமையாளராக இருந்தார். இப்ராஹிம் இரக்கமானவராக இருந்தார். வதக்குர் ஃபில் கிதாபி இப்ராஹிம இன்னஹு கான சித்தீகன் நபியன், நிச்சயமாக இப்ராஹிம் உண்மையாளராகவும் ஒரு நபியாகவும் இருந்தார். சுப்ஹானல்லாஹ். சூரத்து நஹ்லிலே அல்லாஹ் அஸ்ஸ வஜல் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை என்னவென்று கூறுகிறான் என்பதை கவனியுங்கள். இன்ன இப்ராஹிம கான உம்மத்தன் கானித்தன் லில்லாஹி ஹனீஃபன், அதாவது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் உம்மத்தன், நீங்கள் ஒரு சமுதாயமாக இருக்கிறீர்கள் என்று கூறுகிறார். ஒருவரை பார்த்து நீங்கள் ஒரு சமுதாயமாக இருக்கிறீர்கள் என்று கூறுகிறார். அறிஞர்கள் கூறுகிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தாவாவை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவேதான் அல்லாஹ் அவர்களை ஒரு உம்மத், அவர் சமுதாயத்தில் இவர் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய பாதையில் இருக்கிறார் என்பதை குறிக்கிறது என்பார்கள். இந்த கருத்து தர்க்கத்திற்குரியது. ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தைச் சேர்ந்த லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கு 2 மனைவிமார்கள் இருந்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் என்ற குழந்தைகள் இருந்தார்கள், பேரப்பிள்ளைகளும் இருந்தார்கள். எனவே அவர் உம்மத்தில் அவர் ஒருவர் அல்ல. அப்பொழுது அல்லாஹ் இங்கே எதை குறிப்பிடுகிறார்? அவரை ஏன் ஒரு உம்மத் என்று சொல்கிறார்? சுப்ஹானல்லாஹ். இதற்குள் இன்னும் ஒரு கருத்து ஒளிந்து கொண்டிருக்கிறது. நாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தாக இருக்கிறோம். நம்முடைய இந்த கோடான கோடி சமுதாயத்தில் எத்தனை மூமின்கள் இருந்திருப்பார்கள், எத்தனை இறை நேசர்கள் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இன்னும் எத்தனை அல்லாஹ்வின் அடிமைகள் பிறக்க போகிறார்கள் என்பது எண்ணில் அடங்காது. இப்படி ஒரு சமுதாயத்தில் லட்சக்கணக்கில் அல்லாஹ்வின் இறை நேசர்கள், மூமின்கள், அல்லாஹ்வுக்காக உயிரை கொடுக்கக்கூடிய உயிர் தியாகிகள் இருக்கும் போது அந்த சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் எவ்வளவு மகிழ்ச்சி அடைவார். இப்படி ஒரு முழு சமுதாயத்தின் மீது அடையும் மகிழ்ச்சியை, சந்தோஷத்தை அந்த ஒரு மனிதரில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது அல்லாஹ் அஸ்ஸ வஜல் கண்டான். அதனால் தான் அவரை உம்மத்தன், அவர் ஒரு தனி சமுதாயமாக இருந்தார் என்று கூறுகிறான். சுப்ஹானல்லாஹ். இது எப்படி சாத்தியம் என்று எனக்கு தெரியவில்லை. அல்லாஹ் கூறுகிறான், வ இப்ராஹிம் அல்லதி வஃபா, பரிபூர்ணமாக நிறைவேற்றிய இப்ராஹிம் என்கிறார். சுப்ஹானல்லாஹ். அதாவது அல்லாஹ் அவருக்கு எந்த கட்டளையை இட்டாலும், அல்லாஹ் அவருக்கு எந்த சோதனையை கொடுத்தாலும், அல்லாஹ் அவரை எப்படிப்பட்ட இன்னல்களுக்கு உள்ளாக்கினாலும் அவர் எல்லாவற்றிலும் 50 மார்க் கிடையாது, 70 மார்க் கிடையாது, 80 மார்க் கிடையாது, எல்லாவற்றிலும் 100% மார்க் எடுப்பவரே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் சொல்கிறான், இப்ராஹிமை அல்லாஹ் தன் உற்ற நண்பனாக எடுத்துக்கொண்டான் என்று. இவரை மட்டும் அல்லாஹ் மனிதன் என்று குறிப்பிடவில்லையானால் நம்மில் அதிகமானோர் இவரை மலக்கு என்றே குறிப்பிட்டிருப்பார்கள். இவரை பற்றி பேச போனால், இவரின் ஈமானின் உறுதியை பற்றி பேச போனால் இந்த வீடியோவும் போதாது, இமயமலையும் தாங்காது. எனவே இவர்தான் இப்ராஹிம், மனிதர்களின் தலைவர், நம் தந்தை இப்ராஹிம் தி கிரேட். அப்போ அல்லாஹ்வை பெருமைப்படுத்திய, அல்லாஹ்வை மகிழ்ச்சிக்குள்ளாக்கிய இந்த இப்ராஹிம் தி கிரேட்டின் வழி என்ன? கவனியுங்கள். அல் குர்ஆன் கூறக்கூடிய இந்த வரலாறு அனைவருக்கும் தெரியும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய காலகட்டத்தில் சூரியனும் சந்திரனும் நட்சத்திரமும் வணங்கப்பட்டது. அந்த மக்கள் வணங்கிக் கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு மத்தியில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் சென்று நட்சத்திரத்தை பார்த்து, இதுதான் என் இறைவன், அது மறைந்ததும் மறையக்கூடியவற்றை நான் நேசிக்க மாட்டேன் என்றார்கள். பின்னர் சந்திரன் உதித்தது, இதை பார்த்து இதுவே என் இறைவன், ஆனால் அதுவும் மறைந்தது. பிறகு சூரியன் பிரகாசமாக உதித்ததை கண்டபோது இவர் சொன்னார், இதுவே என் இறைவன், இது எல்லாவற்றையும் விட பெரிதாக உள்ளது என்று கூறினார். அதுவும் மறைந்து விடவே அவர் சொன்னார், என் சமூகத்தாரே, நீங்கள் இணையாக்கும் ஒவ்வொன்றையும் விட்டு நான் விலகிவிட்டேன் என்றார்.
சுப்ஹானல்லாஹ். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய சிந்தனையை கவனியுங்கள். இவர் சூரிய சந்திர நட்சத்திரங்களை வணங்கினாரா? இல்லை. அந்த மக்களுக்குள் மத்தியில் நின்று அந்த மக்களை பழித்து காட்டுகிறார். ஒரு பொருள் இன்னொரு பொருளை விட பிரகாசமாக இருந்தால் அது எப்படி இறைவனாகும்? ஆடு மாடு ஒட்டகங்களில் பயன்கள் இருப்பதை போல இந்த பிரகாசிக்கும் பொருட்களிலும் பயன்கள் இருக்கிறது. நெருப்பு வெளிச்சத்தை தருகிறது என்பதற்காக, பிரகாசத்தை தருகிறது என்பதற்காக நாம் அதை வணங்கி விடலாமா என்று அவர்களின் நம்பிக்கையின் அடிப்படையில் கேள்வி கேட்கிறார்கள். அவர் சிந்தனையை பாருங்கள். தவறின் ஆழத்தை அறிந்து அந்த தவறில் கேள்வி கேட்கிறார். சூரத்துல் பக்ராவில் அல்லாஹ் அஸ்ஸ வஜல் கூறுகிறான், வைது கால இப்ராஹீமு ரப்பி அரினி கைஃப துஹில் மௌதா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், என் ரப்பே, என் எஜமானே, நீ எவ்வாறு இறந்தவர்களை உயிர்ப்பிக்கிறாய் என்பதை எனக்கு காண்பிப்பாயாக என்று கூறினார்கள். அதற்கு அல்லாஹ் கேட்டான், கால அவலம் துமினு, இப்ராஹிமே, நீ நம்பவில்லையா? சுப்ஹானல்லாஹ். அதற்கு அவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? கால பலா, இல்லை, நம்புகிறேன். வலாக்கின் லியத்மா இன்ன கல்பி. இந்த வசனத்தை கவனியுங்கள், இந்த சொற்களை கவனியுங்கள். என்னுடைய உள்ளம் திருப்தி அடைவதற்காக என்று கேட்டார்கள். பின்னர் அல்லாஹ் சொல்கிறான், அப்படி என்றால் பறவைகளில் 4 பிடித்து அதை வளர்த்து பழக்கிக் கொள்ளுங்கள். அவைகளை அறுத்து 4 மலையின் மீது வைத்து விடுங்கள். பிறகு அவற்றை கூப்பிடும், அவை உம்மிடம் வேகமாக பறந்து வரும். நிச்சயமாக அல்லாஹ் மிகைத்தவன், பேரறிவாளன் என்பதை அறிந்து கொள்ளும் என்று அல்லாஹ் கூறுகிறான். இந்த வசனத்தை நன்கு உள்வாங்குங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், அதாவது தௌஹீதின் சிகரம், இவருக்கு மேல் ஒரு ஈமான்தாரி இந்த பூமியிலே பிறந்ததும் இல்லை, பிறக்க போவதும் இல்லை. இப்படிப்பட்ட ஈமானின் இமயமலை அல்லாஹ்விடம் கேட்கிறது, யா அல்லாஹ், எனக்கு நீ எப்படி உயிர்ப்பிக்கிறாய் என்பதை காட்டி என்கிறார். அதற்கு அல்லாஹ் கேட்கிறார், ஏன் நீங்க நம்பவில்லையா? அல்லாஹ்வுக்கு நன்றாகவே தெரியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நம்புகிறார்கள் என்று. ஆனால் அல்லாஹ் அதன் மூலமாக நமக்கு ஒரு விஷயத்தை கற்பிக்க வருகிறார். அதற்கு அவர் சொன்னார், நான் நம்புகிறேன் யா ரப்பே, ஆனால் என் உள்ளம் அமைதி பெறுவதற்காக. சுப்ஹானல்லாஹ். அது என்ன உள்ளம் அமைதி பெறுவது? இப்பொழுது நீங்கள் வீதியில் சென்று கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு முன் ஒரு பயங்கரமான ஒரு மெஜிஷியன் செய்து முடித்து விட்டான். உங்களுக்கு அது ஒரு தந்திரம் என்பது தெரியும். ஆனால் அவன் எப்படி செய்தான்? ஒருவேளை இப்படி செய்திருக்கலாமோ? ஒருவேளை அந்த பொருட்களை அவன் ஒளித்து வைத்திருப்பானோ? நம்மோடு நின்றதெல்லாம் அவன் ஆட்கள் தானோ என்று உங்கள் உள்ளம் உறங்காமல் சந்தேகத்தில் அமைதியற்று போயிருக்கும். அதை எப்படி அவன் செய்து முடித்திருப்பான் என்ற விளக்கங்களை உங்கள் உள்ளம் தேடும். அந்த விளக்கங்களை கொடுத்தால் மாத்திரமே தான் உங்கள் உள்ளம் அமைதி பெறும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் தான் படைக்கிறான் என்பதில் துளியும் சந்தேகம் கிடையாது. ஆனால் அல்லாஹ் அதை எப்படி படைக்கிறான் என்பதை அறிய வேண்டும் என்ற ஆர்வம், அதன் விளக்கங்களை, அதன் காரண காரியங்களை முற்றுமுழுதாக அறிந்துவிட வேண்டும் என்ற விருப்பம், இதுதான் மில்லத்த அபீக்கும் இப்ராஹிம, உங்கள் தந்தை இப்ராஹிமின் வழி, அவரின் மார்க்கம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இந்த கேள்வியை அல்லாஹ்விடம் கேட்பதற்கு முன்னால் அவருக்கு தெரிந்த எல்லோரிடமும் கேட்டிருப்பார். அவரே கடுமையாக ஆராய்ந்திருப்பார். ஒன்றுமே கிடைக்காத நிலையில் அவர் அல்லாஹ்விடமே நேரடியாக கேட்கிறார். இப்படிப்பட்ட கேள்வியை இந்த பூமியில் யார் கேட்கிறார்கள்? யார் கேட்கிறார்கள்? இந்த பிரபஞ்சம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறது? உயிரினங்கள் தண்ணீரில் எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றன? இந்த சூரிய சந்திரன்களும் எப்படி செயல்படுகிறது? ஆண்களும் பெண்களும் ஏன் ஒருவரை ஒருவர் தொடக்கூடாது? இதை சாப்பிட வேண்டும், இதை சாப்பிடக்கூடாது, ஏன் சாப்பிட வேண்டும், ஏன் சாப்பிடக்கூடாது? மனிதர்கள் இந்த பூமியில் ஏன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற கேள்வி எல்லாம் இன்று விஞ்ஞானிகள் கேட்கிறார்கள், பிலோசபர்ஸ் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள், அறிவை தேடும் நாட்டம் உள்ளவர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்கள் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? இப்ராஹிமுடைய வழி எங்கே? இப்ராஹிமுடைய வழி என்பது அல்லாஹ்வுடைய கட்டளைகளுக்கு கட்டுப்பட்டு அவைகளை செய்துவிட்டு அதற்கான காரண காரியங்களை அறிவுபூர்வமாக ஆராய்வதாகும். இதுவே இஸ்லாம். இந்த இப்ராஹிமின் வழியை தான் 4 முறை நபிகளாரை அல்லாஹ் அஸ்ஸ வஜல் கடைபிடிக்க சொல்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வின் மார்க்கமான இஸ்லாத்தை கடைபிடிப்பவர்களாக இருந்தார்கள். இன்றைய முஸ்லிம்களான நாம் நம்முடைய மதத்தை கடைபிடிக்கிறோம். நம்முடைய தாய் தந்தை எந்த மதங்களில் இருந்தார்களோ அதுதான் நம்முடைய மதம். அது இந்துவாக இருந்தால் நாம் இந்து, கிறிஸ்தவமாக இருந்தால் அது கிறிஸ்தவம், இஸ்லாமாக இருந்தால் அது முஸ்லீம். அநேகம் பேர் முறையிடுகிறார்கள். இன்றைய காலத்தில் ஆண்களும் பெண்களும் கலந்து விட்டார்கள். இரு கூட்டத்தவரும் ஒழுக்கமாகவே இருப்பதில்லை. நீங்கள் சொல்லுங்கள், ஏன் ஒழுக்கமாக இருக்க வேண்டும்? ஏன் ஆண்களும் பெண்களும் பிரிந்து இருக்க வேண்டும்? ஆண்களும் பெண்கள் ஒருவரை ஒருவர் சந்திக்கும் போது ஏன் பார்வையை தாழ்த்திக் கொள்ள வேண்டும்? அல்லாஹ்வை படைத்தது யார் என்ற கேள்வி கேட்டால் நம்முடைய பதில் என்ன? உனக்கு ஈமான் குறைவாக இருக்கிறது. ஈமான் குறைந்தவர்களுக்கு தான் இப்படிப்பட்ட கேள்விகள் உருவாகும். ஏன் வயோதிபர்கள் மாத்திரமே தொழுகிறார்கள்? ஏன் இளைஞர்களை பள்ளிக்குள்ளே காணவில்லையே? இளைஞர்கள் இஸ்லாத்தை விட்டு வெகு தூரத்தில் சென்று விட்டார்களே? நீங்கள் சொல்லுங்கள், ஏன் தொழ வேண்டும்? ஒரு தந்தை பல வருடங்களாக ஒரு பரிசுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு மகனுக்கு ஒரு பைக்கை பரிசளிக்கிறான். அவனுடைய சந்தோஷம், அவனுடைய ஆர்வம், அவனின் உள்ளம் எப்படி இருக்கும்? அல்லாஹ் அஸ்ஸ வஜல் நபிகளாரை மெஹராஜிற்கு கொண்டு சென்று 7 வானங்களையும் கடந்து சித்ரத்துல் முன்தஹாவை கடந்து அல்லாஹ்வோடு ஒரு ஹிஜாபிற்கு இடையில் பேசுகிறார்கள். அப்போது அல்லாஹ் இந்த தொழுகையை பரிசளிக்கிறான். தொழுகை என்பது ஒரு பரிசு. ஆனால் இன்று தொழுகை இளைஞர்களுக்கும் ஏன் அனைவருக்கும் அறுக்கும் மாட்டை கட்டுவது போல் உள்ளது. அதான் உங்களிடம் கேட்கிறேன், ஏன் தொழ வேண்டும்? நமக்கு ஏன் தொழுகை தேவை? தொழுகையை விளங்க வைக்கும் வீடியோ இது இல்லை. இது நம்மை நாமே கேள்வி கேட்க வேண்டிய வீடியோ. என் மகள் ஹிஜாப் அணிவதில்லை, பல்கலைக்கழகங்களுக்கு சென்று கண்ட ஆண்களோடும் பழகுகிறார். நீங்கள் சொல்லுங்கள், ஏன் ஹிஜாப் அணிய வேண்டும்? முஸ்லிம்களே, எங்கே இப்ராஹிமுடைய மார்க்கம்?
ஏன் ஹஜ் செய்ய வேண்டும், ஏன் ஜும்மா தொழுக வேண்டும், ஏன் ஜக்காத் கொடுக்க வேண்டும், ஏன் ஆண்களுக்கு 4 திருமணம், பெண்களுக்கு ஏன் கிடையாது, பெண்களுக்கு தலைமைத்துவம் ஏன் கிடையாது, இஸ்லாத்தை விட்டு வெளியேறினால் மரண தண்டனை, காட்டு மராண்டிகளுடைய மார்க்கம், மரண தண்டனை ஏன் முஸ்லிம்களே சொல்லுங்கள். இவை எல்லாமே இருக்கட்டும், எல்லாமே இருக்கட்டும். மனிதர்களை ஏன் அல்லாஹ் இந்த பூமியிலே படைத்தான்? ஏன்? இதுதானே அடிப்படை. எல்லாவற்றுக்கும் இதுதானே அடிப்படை. நபிகளாருக்கும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திற்கும், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திற்கும் அல்லாஹ் நபிமார்களையும் ரசூல்மார்களையும் வேதங்களையும் அனைவற்றையும் கொடுப்பதற்கும் இதுதானே அடிப்படை. இந்த பூமியிலே எதற்காக அவன் மனிதர்களை படைத்தான்? என்ன நாடுகிறான் நம்மிடம் இருந்து? உங்களில் பெரும்பாலானோர் இந்த வசனத்தை சொல்வீர்கள். அல்லாஹ் மனிதர்களையும் ஜின்களையும் தன்னை வணங்குவதற்காக அன்றி அவன் படைக்கவில்லை, வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கிறான். அதில் சந்தேகமில்லை. ஆனால் கொஞ்சம் சிந்தியுங்கள். நம்மை விட பிரம்மாண்டமான அளவு அல்லாஹ்வை வணங்கக்கூடிய ஒரு படைப்பு ஏற்கனவே இருக்கிறது. மலக்குமார்கள் இருக்கிறார்கள். அவர்கள் படைக்கப்பட்டதிலிருந்து சுஜூதிலேயே அல்லாஹ்வை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் சொல்கிறான், அவனுடைய வார்த்தையை முந்தி கூட அவர்கள் பேச மாட்டார்கள். அவனுடைய அனுமதியின்றி பூமிக்கு இறங்க மாட்டார்கள். தொழுகை திக்ர்கள் தான் இந்த வணக்கத்திற்குள் அடங்கும் என்றால் நம்மை விட அவர்கள் சிறப்பானவர்கள். அப்படிப்பட்டவர்களை அவன் பூமியில் படைத்திருக்கலாம் நமக்கு பதிலாக. ஆனால் அவன் பூமியில் மலக்குமார்களை படைக்காமல் நம்மை மனிதர்களை படைத்திருக்கிறான். என்ன காரணம்? இதற்கான காரணத்தை அல்லாஹ்வே சொல்லிவிடுகிறான். அல் குர்ஆனின் 2வது பக்கத்திலேயே சூரத்துல் பக்ராவில் 30-31வது வசனத்தை நீங்கள் சிந்தித்து ஆராய்ந்தீர்கள் என்றால் அந்த காரணம் உங்களுக்கு புரிந்துவிடும். அதை பார்த்து சிந்தித்து ஆராய்ந்தவர்கள் புரிந்திருந்தால் அந்த காரணத்தை கீழே பதிவிடுங்கள். நாம் அதற்காக இன்ஷா அல்லாஹ் ஒரு வீடியோவை பதிவிடுவோம். இன்று முஸ்லிம்களாகிய நம்முடைய நிலைமை இதுதான். தாய் தந்தை முஸ்லிம்களாக இருப்பதற்காக நாமும் முஸ்லிம்களாக இருக்கின்றோம். எந்த விஷயத்தையும் சிந்திக்காமல் ஆராயாமல் வழிபட்ட காலம் சென்று விட்டது. நாம் தஜ்ஜாலுடைய ஆட்சியினுள் புகுந்து கொண்டிருக்கிறோம். எந்த ஒரு விஷயத்தையும் மக்களை காரண காரியங்களோடு விளக்கும் வரை அவர்களை நம்ப வைக்க முடியாது. நம்ப வைத்தாலும் அதில் அவர்கள் நிலைத்திருக்க மாட்டார்கள். இஸ்லாத்தை அறிவுபூர்வமாக இப்ராஹிமுடைய வழியில் கொண்டு சென்றால் மாத்திரமே தான் இஸ்லாத்தை வெல்ல வைக்க முடியும். இப்படி அறிவுபூர்வமாக கொண்டு செல்லாததன் காரணம் தான் யூரோப்பிலும் அமெரிக்காவிலும் கிறிஸ்தவம் தோற்று போனதற்கான காரணம். கிறிஸ்தவத்தின் தோல்விதான் தனி மனிதன் நினைத்தால் எது வேண்டும் என்றாலும் செய்யலாம், தனி மனித சுதந்திரம் தான் முக்கியம் என்ற லிபரலிசமும், மறுமை வாழ்வு இறைவன் என்று ஒன்றுமே கிடையாது, இருப்பது இந்த உலகம்தான், அதை ஏழும் என்ற அளவுக்கு அனுபவித்து விடுங்கள், மரணிக்கும் வரை சொத்து சேருங்கள், சுகபோகங்களில் மாத்திரமே வாழுங்கள் என்ற மெட்டீரியலிசம் போன்ற தஜ்ஜாலிய கொள்கைகளை உருவாக்கியது. இன்று இவைகளை இஸ்லாம் ஜெயிக்க வேண்டும் என்றால் நாம் மில்லத்தை இப்ராஹிம், நம்முடைய தந்தை இப்ராஹிமின் வழியை கடைபிடிப்பதே ஒரே வழி. அப்படி இஸ்லாத்தை ஆராய்ந்து அறிந்து கொண்டால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஈமானை போல, இமய மலையை போல நம் ஈமானும் மாறும். அதனால்தான் நாமும் இன்ஷா அல்லாஹ் இஸ்லாத்தை அதன் தூய வடிவில், இஸ்லாத்தை அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் இந்த உலகில் ஜெயிக்க வைக்க தேவையான அறிவாதாரங்களை ஒரு இன்ஸ்டிடியூஷனை உருவாக்கி வழங்க முயற்சிகளை எடுத்துக் கொண்டிருக்கிறோம். அதற்காக எங்களுக்காக இறைவனிடத்திலே பிரார்த்தனை செய்யுங்கள்.